புதிய விவசாய சட்டங்களுக்கு எதிராக எதன் அடிப்படையில் ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்கிறார் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயம் என்றால் என்ன என்று ராகுலுக்கு தெரியுமா? குறைந்தபட்சம் சோளத்தை எப்படி நடுவது என்பதாவது ராகுலுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உங்க நகைய ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. Attica Gold Company. 700, 800, 900, 1800, 2100, 2300 மற்றும் 2500 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றையை ஏலம் விட மத்திய கேபினெட் ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 2251.25 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை 3,92,332.70 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 60 லட்சம் டன் சர்க்கரைக்கு ஒரு டன் 6,000 ரூபாய் என்ற ரீதியில் விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். அவர்களது ஜன்தன் வங்கி கணக்கில் நேரடியாக தொகை செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கார் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. பிரிட்டனில் உள்ள மொனிஷேக் என்ற அமைப்பு உலகம் முழுவதும் ஆராய்ச்சி நடத்தி கார்களை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. உலக அளவில் சீனா முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஆண்டுக்கு 2,57,00,000 கார்களை உற்பத்தி செய்யும் சீனா நிமிடத்திற்கு 48.9 கார்களை உற்பத்தி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. நிமிடத்திற்கு 8.6 கார்களை இந்தியா உற்பத்தி செய்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸில் உள்ள நாவிப்பூர் என்ற பகுதியில் உள்ள மசாலா பொருட்கள் தயாரிக்கும் ஆலையில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் பாக்கெட்டுகளில் கழுதை சாணம், செரிக்காத செயற்கை வண்ணம் ஆகியவை கலப்படம் செய்யப்படுவது தெரியவந்தது. ஆலை உரிமையாளர் அனுப் வர்ஷினி என்பவரை உடனடியாக கைது செய்த அதிகாரிகள் 300 கிலோ எடையுள்ள மசாலா பொருட்களை கைப்பற்றி ஆலைக்கு சீல் வைத்தனர். இந்தியாவில் முதல் முறையாக சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் உள்ள போலீஸ் நாய் ரூபிக்கு இந்த மாதத்திற்கான சிறந்த காவலாளி விருது வழங்கப்பட்டுள்ளது. சரண்கர் அரண்மனை திருட்டு கேஸ் உட்பட பல வழக்குகளில் குற்றவாளியை கண்டுபிடிக்க ரூபி மிகவும் உதவியதாக எஸ்பி சந்தோஷ் சிங் தெரிவித்துள்ளார். NCCயில் 3ஆம் பாலினத்தவர் இடம்பெறுவது குறித்து கேரள உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் இப்போது உள்ள விதிமுறைகளின்படி ஆண் மற்றும் பெண் என்று இரு பாலினருக்கும் மட்டுமே இடம் உள்ளது. 3ஆம் பாலினத்தவருக்கு இடமில்லை என்று NCC தரப்பு உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. NCCயில் 3ஆம் பாலினத்தவர் சேர்ப்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவு எடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. ஹினா ஹனீஃபா என்ற திருநங்கை தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபராபாத் பகுதியில் சாலையோரத்தில் ஒரு நாயை கட்டிப்பிடித்து கொண்டு கிழிந்த கம்பளியை போர்த்தி கொண்டு தூங்கும் ஒரு சிறுவனின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவியது. SP அபிஷேக் யாதவின் உத்தரவில் சிறுவனை போலீசார் இரவு பகலாக தேடி கண்டுபிடித்தனர். 9 முதல் 10 வயது இருக்கும் அன்கித் என்ற அந்த சிறுவனின் தந்தை ஜெயிலுக்கு சென்ற பிறகு பெற்ற தாயும் கைவிட்டதால் டேனி என்ற நாயின் துணையுடன் டீக்கடை ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளான் அங்கித். இலவசமாக தன் நாய்க்கு கூட பாலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று டீக்கடை வைத்திருப்பவர் கூறியுள்ளார். இப்போது காவல்துறையினர் அங்கித்துக்கு தங்குவதற்கு ஒரு இடம் மற்றும் பள்ளி படிப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். 17 நாட்களாக இந்தியாவில் தினசரி கோவிட் பாதிப்பு 40,000க்கும் கீழ் குறைந்துள்ளது. கோவிட் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 3,32,202 உள்ளது. இது மொத்த பாதிப்பில் 3.34% குறைந்துள்ளது. குணமடைந்தோர் வீதம் 95.21% அதிகரித்துள்ளது. நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, Attica Gold Companyக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. Attica Gold Company.